தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சேகர் பாபு அவர்கள் சமீபத்துல ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவுல டம்மி போலீஸா இருந்திருக்காரு. அவர் ஒரு டம்மி போலீஸ் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிருக்காரு நம்ம சேகர் பாபு அவர்கள். அதாவது ஒரு கட்சி தலைவர், அதாவது எதிர்கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவர், அவர் நீங்க எதிர்த்து பேசணும், இல்ல அவருக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்னா அவர் உங்களுக்கு எதிராக முன்வைக்கக்கூடிய அந்த கேள்விகளுக்கு சரியான பதிலை கொடுத்து அப்படித்தான் நீங்க பதிலடி கொடுக்கணும். இப்போ ஆளுங்கட்சிக்கு எதிராக எதிர்கட்சி தலைவர் பேசும் பொழுது பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் பொழுது அந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை எல்லாம் காட்டி இந்த மாதிரி எல்லாம் எங்க ஆட்சியில நடக்கல, இல்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, இதையெல்லாம் நாங்க சரி செய்யறோம் அப்படின்னு சொல்லி முறையா சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு இவங்க இப்படித்தான் பதில் கொடுக்கணும். எதிர்கட்சி மீன்ஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இருந்தாலும் பிஜேபியும் ஒரு எதிர்கட்சி ரோல்ல தானே இருக்காங்க. சோ ஆப்போசிட் பார்ட்டிக்கு நீங்க இப்படித்தான் பதில் சொல்லணும். ஆனா அதை விட்டுட்டு இந்த மாதிரி கேலி பண்றது, கிண்டல் பண்றது, உருவ கேலி பண்றது, அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்லி கலாய்க்கிறது, இந்த மாதிரி தான் இந்த திமுக பண்றாங்க. இன்னைக்கு நேத்து இல்ல, இது எப்பவுமே இவங்களோட அரசியலே அப்படிதான். காமராஜரை எருமை மாட்டு தோழன்னு கிண்டல் பண்ணதாக இருக்கட்டும், இந்திரா காந்தியை கேலி செய்ததாக இருக்கட்டும். இந்திரா காந்தியை கேலி செஞ்சதெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அதை யூடியூப் சேனல்ல சொல்ல முடியாது, அதுக்கு சென்சார் போடணும். அந்த அளவிற்கு மோசமாக கருணாநிதி விமர்சித்திருக்கிறார். சோ அந்த கட்சியிலிருந்து வந்த சேகர் பாபு கிட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அண்ணாமலை அவர்கள் ஒரு டம்மி போலீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இந்த டம்மி போலீஸ், இப்ப அண்ணாமலை அவர்கள் டம்மி போலீஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த டம்மி போலீஸுக்கு கர்நாடக சிங்கம்னு யாரு பட்டம் கொடுத்தது? உங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் தானே கொடுத்தது. உங்க திமுகவினுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கர்நாடகாவில் அவங்க ஆட்சி காலத்துலதான் அண்ணாமலை அவர்கள் அங்கே காவல்துறை அதிகாரியாக நியமிக்கப்பட்டார். அவருடைய காங்கிரசினுடைய ஆட்சி காலத்துலதான் அண்ணாமலை அவர்கள் அங்கே சிறப்பாக செயல்பட்டார். அதே காங்கிரஸ் கட்சி தான் அண்ணாமலை அவர்களுக்கு கர்நாடக சிங்கம்னு பட்டம்லாம் கொடுத்தாங்க. அப்போ இந்த அளவிற்கு ஒரு காங்கிரஸ் கட்சி தான் அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவும் பட்டம் கொடுத்ததுல இருந்து, அவரை பாராட்டினதுல இருந்து எல்லா விஷயமும் செஞ்சிருக்காங்க. அப்போ உங்க கூட்டணி கட்சி இப்ப ஒரு டம்மி போலீஸ்க்கு பட்டம் கொடுத்தாங்கன்னு சொல்லி உங்க கூட்டணி கட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா, இல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சியை நீங்க அசிங்கப்படுத்துறீங்களா? அண்ணாமலை அவர்கள் டம்மி போலீஸா இருந்தாரு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு உங்ககிட்ட? அதாவது தமிழ்நாட்டு மக்கள் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க, நம்ம என்ன சொன்னாலும் இங்க கை தட்டுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு இந்த திமுக காரங்களுக்கு எப்பவுமே ஒரு மிதப்பு உண்டு. சரிங்களா? அது இன்னைக்கு நேத்து இல்லைங்க, காலம் காலமாக இவங்க பொய்ய பேசியே மக்களை ஏமாத்தினவங்க. காமராஜர் கோடிக்கணக்குல செலவு பண்ணி பங்களா கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி வேற யாரோ ஒருத்தரோட சொகுசு பங்களாவை போட்டோ எடுத்து தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டி, பாரு காமராஜரோட சொகுசு வீடை பாருங்கன்னு சொல்லி காமராஜரை சதி செய்து வீழ்த்தியது இந்த திமுக. இது மட்டும் இல்ல, இவங்களுடைய நோக்கமே என்ன அப்படின்னா, இவங்களை எதிர்த்து யாராவது பேசிட்டா அவங்கள எப்படி காலி பண்ணலாம், அவங்களுடைய குடும்பத்தை உள்ள இழுத்து அவங்கள பத்தி பேசி காலி பண்ணலாமா, இல்ல அவங்கள உருவக்கேலி பண்ணி காலி பண்ணலாமா, இல்ல பொய் சொல்லி இவங்க சொத்து சேர்த்திருக்காங்க, இவ்வளவு ஊழல் பண்ணிருக்காங்கன்னு பொய் பரப்புரை செஞ்சு காலி பண்ணலாமான்னு தான் இவங்க யோசிப்பாங்களே தவிர, ஒருத்தவங்க நம்ம மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காங்களே அதுக்கு நாம சரியான பதில கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் இவர்களுக்கு கிடையாது. ஏன்னா இவங்களால சரியான பதில கொடுக்க முடியாது திமுகவால. ஏன்னா இவங்க செய்யற அனைத்துமே ஊழல்கள், ஊழல், திருட்டுத்தனம். அப்புறம் எதிர்த்து பேசினா ஒண்ணு ஆள் சப்போர்ட் இல்லைன்னா கொன்னுடுவாங்க, ஆள் சப்போர்ட் இருக்கா உருவ கேலி பண்ணுவாங்க, இல்ல அவங்க செய்யக்கூடிய தொழிலை வச்சு கிண்டல் பண்ணுவாங்க, அவங்களுடைய சமூகத்தை வைத்து கேலி செய்வார்கள். இப்படித்தான் இந்த திமுகவோட அரசியல் அப்படிங்கிறது இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு சாக்கடை மாதிரி கெட்டு போச்சு. பொதுவா நம்ம ஊர்ல என்ன சொல்லுவாங்க, அரசியல் ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க. அதை எப்ப இருந்து மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து. ஏன்னா அரசியல் சாக்கடையாக மாறியதால் தான் திமுக எல்லாம் ஆட்சிக்கு வந்துட்டான். இல்ல திமுக ஆட்சிக்கு வந்ததுனால அரசியல் சாக்கடையாக மாறிச்சா? இது ரெண்டையும் நம்ம எப்படி பிரிச்சு பாக்குறதுன்னு தெரியல. இப்போ சேகர் பாபு அவர்கள் பேசுறாரு, கர்நாடகாவில் அண்ணாமலை அவர்கள் டம்மி போலீஸா இருந்தாரு அப்படின்னு. சரி, ஓகே. இங்க நீங்க டம்மி அமைச்சரா தானே இருக்கீங்க. இங்க சேகர் பாபு அவர்கள் எத்தனை பேர் காலில் விழுந்து இந்த அமைச்சர் பதவி வாங்கினீங்க? அண்ணாமலை அவர்கள் படிச்சு ஐபிஎஸ் ஆயிருக்காரு. அதே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல தான் அவர் படிச்சு ஐபிஎஸ் ஆயிருக்காரு. அவர் படிச்சு அவர் இன்டர்வியூ எடுத்தது, அவர் வேலைக்கு போனது, அவர் டியூட்டில ஜாயின் பண்ணது எல்லாமே காங்கிரஸ் ஆட்சி காலத்துல. அப்ப அண்ணாமலை அவர்களை ஒரு ஐபிஎஸ் ஆக உருவாக்கி அவரை ஐபிஎஸ் போஸ்டிங்ல உட்கார வச்ச உங்களுடைய காங்கிரஸ் கவர்மெண்ட்டை நீங்க குறை சொல்றீங்களா,
உங்களுடைய கூட்டணி கட்சி தானே. அப்போ உங்க காங்கிரஸ்ட்ட போய் கேளுங்க. இது வந்து எப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன். இப்ப சேகர் பாபு அவர்கள் வந்து அங்க கர்நாடகாவுல இவரு அண்ணாமலைய டம்மி போலீஸ்ன்னாரு. ஆனா இங்க தமிழ்நாட்டுல இவங்க துர்கா ஸ்டாலின் கால்ல போய் விழுந்திருக்காரு. இப்ப சமீபத்துல நம்ம சேகர் பாபு அவர்கள் துர்கா ஸ்டாலின் கால்ல விழுந்து கும்பிடுறாரு. நான் என்ன சொல்றேன், துர்கா ஸ்டாலின் கால்ல விழுந்து கும்பிடுற அளவுக்கு அவங்க யாரு? அவங்க என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா? இல்ல அவங்க வந்து உங்களை பெத்த அம்மாவா? யாரு? துர்கா ஸ்டாலின் கால்ல நீங்க விழ வேண்டிய அவசியம் என்ன? சொல்லுங்க. அப்ப துர்கா ஸ்டாலின் கால்ல விழுந்து பதவியை காப்பாத்திக்கிட்டு இருக்கிற சேகர் பாபு அவர்கள் ஒரு படிச்ச ஐபிஎஸ் அதிகாரியை பார்த்து இந்த மாதிரி பேசலாமா? அதற்கு தகுதி இருக்கா? அண்ணாமலை அவர்கள் படிச்சு முறைப்படி நம்மளுடைய சட்டப்படி படிச்சு ஐபிஎஸ்ஸா வந்திருக்கிறாரு. சரிங்களா? ஆனா இவர் என்னடான்னா, இவர் வந்து கையில காலில் விழுந்து தானே அரசியல்ல மேல வந்தாரு. சேகர் பாபு அவர்கள் அப்படிதானே வந்தாரு. இப்ப துர்கா ஸ்டாலின் காலில் விழும்போதே தெரியலையா? இன்னைக்கு அமைச்சரா இருக்கீங்க, தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் சேகர் பாபு நாயுடு அவர்கள் தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சர் துர்கா ஸ்டாலின் காலில் போய் விழுறாரு. அப்ப இது வந்து உங்களுக்கு அசிங்கமா தெரியலையா? இப்ப இதே மாதிரி பிஜேபியில ஒரு சம்பவம் நடந்திருந்ததுன்னா, பிஜேபியில யாராவது காலில் விழுந்து கும்பிட்டு இருந்தா நீங்க கிண்டல் பண்ணிருப்பீங்கல்ல. ஆனா உங்க திமுகவுல எத்தனை பேரு, எத்தனை அமைச்சர்கள் பதவிக்காக உதயநிதி பையனுக்கு சல்யூட் அடிக்கிறீங்க. உதயநிதி பையனோட காலிலேயே போய் விழுவீங்களாட்டு. இன்பநிதி காலிலேயே நீங்க விழுவீங்க. ஆல்ரெடி விழுந்துட்டீங்க, மதுரையில எல்லாம் பார்த்தோம். உங்களுடைய பதவி ஆசைக்காக, பண அதிகார சுவைக்காக இப்படி இன்பநிதி காலில் விழருது, உதயநிதி காலில் விழருது. இதெல்லாம் தேவையா? உங்களோட சின்ன பசங்க காலில் எல்லாம் விழுந்துகிட்டு. இப்போ துர்கா ஸ்டாலின் காலில் விழுந்ததே தப்புன்னு நான் சொல்றேன். நாளைக்கு இன்பநிதி காலிலையும் சேகர்பாபு அவர்கள் விழத்தான் போறாரு. அப்படி விழுந்தாதான் அடுத்த முறை பதவியை காப்பாற்ற முடியும். உதயநிதி காலிலையும் சேகர்பாபு விழணும், அதுக்கப்புறம் இன்பநிதி காலிலையும் விழணும். சரிங்களா? இப்படியெல்லாம் காலில் விழுந்து விழுந்து கும்பிட்டாதான் உங்களுக்கு பதவி கிடைக்கும். ஆனா அண்ணாமலை அவர்கள் அப்படி இல்லை. அவர் முறைப்படி படிச்சு தான் வந்தாரு, சட்டப்படி படித்து அதிகாரி ஆகியிருக்கிறார். அவர் வந்து ஐபிஎஸ் ஆகிறதுக்கு யார் காலிலையும் உழல. அவருடைய கல்வி அவரை உயர்த்தியது. சரியா? காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அவர் வந்துட்டாருங்கிறதுனால உடனே வந்து காங்கிரஸுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்திருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியா படிச்சு மேல வந்திருக்காரு. அப்ப இவர் காங்கிரஸை சேகர் பாபு குறை சொல்கிறாரா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சரிங்களா? இப்போ சேகர் பாபு அவர்கள் சொன்ன அந்த ஒரு விஷயத்தை வந்து நாம ஏத்துக்கல. அதற்கு இன்னொரு விஷயத்தையும் நம்ம முன்வைக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் சிறப்பாக செயல்பட்டார் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த கேரளாவில் வந்து மன்னிக்கணும், கர்நாடகாவில் வந்து உடுப்பி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பாலியல் வழக்கு ஒன்று நடந்திருக்கு. அந்த பாலியல் வழக்கு வந்து ஒரு ஸ்கூல் பொண்ணை வந்து கொன்னுடுறாங்க. அந்த வழக்கை சிறப்பாக கையாண்டு அந்த வழக்கில் குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வழக்கு வந்து கர்நாடகா முழுக்க பேசப்பட்டது. அப்படி இருக்கும்பொழுது இப்ப சமீபத்துல கர்நாடகாவில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு சம்பவம் நினைக்கிறேன், ஒரு பொண்ணு காணாம போன சம்பவம் நினைக்கிறேன். அந்த சம்பவத்துல அந்த பொண்ணோட அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்கை அண்ணாமலை அவர்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ணாமலை அவர்கள் இங்க தமிழ்நாட்டுல பாஜகவினுடைய கட்சி தலைவரா வந்துட்டாரு. அப்படி இருந்தும் அந்த பெண் வந்து இப்ப சமீபத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை வந்து காவல்துறை அதிகாரியா கொண்டு வந்து இந்த வழக்கை அண்ணாமலை அவர்கள் கிட்ட கொடுங்க, அவர் வந்து விசாரிக்கணும், அப்படி விசாரிச்சாதான் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் கர்நாடகாவில் உண்மையிலேயே ஒரு சிறப்பான காவல்துறை அதிகாரியாக அவர் இருந்திருக்கிறார். இல்லைன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இப்பவும் ஒரு பெண் வந்து என்னுடைய வழக்கை வந்து அண்ணாமலை அவர்கள் தான் விசாரிக்கணும்னு சொல்லுவாங்களா? அப்ப யோசிச்சு பாருங்க, எந்த அளவிற்கு அண்ணாமலை அவர்கள் அந்த காவல்துறை பணியை சிறப்பா செஞ்சு அதுல ஈடுபாட்டோட செஞ்சு மக்கள் மனசுல இடம் பிடிச்சிருக்காருன்னு பாருங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல நிறைய காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. ஆனா மக்கள் மனசுல இடம் பிடித்த காவல்துறை அதிகாரிகள்னு யாருமே கிடையாது. ஆனா இன்னைக்கு கர்நாடகாவில் எந்த மாவட்டத்துல நீங்க போனாலும், எந்த கிராமத்துல போனாலும் அண்ணாமலை என்ற பெயர் சொன்னால் அந்த மக்களுக்கு நன்றாக தெரியும். ஏன்னா அந்த அளவிற்கு அந்த உடுப்பில நடந்த அந்த பாலியல் வன்கொடுமை வழக்க சிறப்பா கையாண்டு நீதி தேடி கொடுத்திருப்பார். ஸோ அந்த வழக்கால தான் வந்து அவருக்கு கர்நாடக சிங்கம்னு பட்டமெல்லாம் கிடைச்சது. ஸோ அந்த அளவிற்கு வந்து ஒரு சிறப்பாக செயல்பட்ட அந்த காவல்துறை அதிகாரியை பார்த்து சேகர் பாபு அவர்கள் இந்த மாதிரி பேசலாமா? இப்ப அவர் காவல்துறை பணியிலிருந்து கட்சி பணிக்கு வந்துட்டார். அண்ணாமலை அவர்கள் கேட்கிற ஒரு கேள்விக்கு கூட பதில் சொல்ல முடியுமா சேகர் பாபு அவர்களால? பதில் சொல்ல உங்களுக்கு தகுதி இருக்கா? உங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சா தானே நீங்க பதில் சொல்லுவீங்க. திமுக ஏன் ஸ்டாலினுக்கே தெரியாது, ஸ்டாலினுக்கும் தெரியாது, உதயநிதிக்கும் தெரியாது, சேகர் பாபுவுக்கும் தெரியாது, ஏவா வேலுவுக்கும் தெரியாது, KN நேருவுக்கும் தெரியாது, உங்க யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு பதில் தெரியாது. நீங்க செய்யறது தப்புன்னு அவர் கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு அவரை எப்படி வந்து மடக்கலாம்?
அப்படிங்கிறது தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள். இப்ப தமிழ்நாடு முழுக்க போயிட்டு அண்ணாமலை அவர்கள் டம்மி போலீஸா இருந்தாருன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்த திமுக தங்களுடைய சமூக வலைதளங்க ஆதரவாளர்கள் மூலமாக பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேரெல்லாம் வந்து எச்சத்தனம். சரிங்களா? இப்படித்தான் வந்து இவங்க ஒரு அரசியல் கட்சி தலைவரையும் காலி பண்றாங்க. நேர்மையா ஒருத்தர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத இந்த திமுகவால, அதற்கு பதிலாக வேற குறுக்கு வழியில அந்த தலைவர்களை அசிங்கப்படுத்துறது, அவங்கள மடக்கறது. இப்படித்தான் காலம் காலமாக திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஆனா இந்த மாதிரியான அரசியல் அண்ணாமலை அவர்கள் கிட்ட எடுபடாது அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். அண்ணாமலை அவர்கள் இத சிறப்பா கையாளுவாரு அப்படிங்கிறதும் தெரியும். இதனால வாய மூடிக்கிட்டு சேகர் பாபு அவர்களே, நீங்க போய் துர்கா ஸ்டாலின் கால்ல விழுங்க. துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு வந்து அவங்க வீட்டுக்கு காய்கறி வாங்கி போடுங்க, துணி துவைச்சு போடுங்க, வீட்டு வேலை செய்யுங்க. அதுக்கு தான் நீங்க அமைச்சராயிருக்கீங்க. ஸ்டாலின் காருக்கும், உதயநிதி காருக்கும் பெட்ரோல் போடுங்க. அந்த வேலைய தானே நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. போய் அந்த வேலைய பாருங்க சேகர் பாபு அவர்களே. இந்த பதிவு இத்துடன் முடிவடைகிறது. இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.